ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சுடிக்க சில சத்யா வந்து வீட்டுக்கு வராப்புல. மீனா மீனான்னு சொல்றாப்புல. அக்கா அக்கான்னு சொல்லி பார்க்குறாப்புல. காதுலயே வாங்காம இருக்காப்புல. "என்னம்மா?" அப்படின்னு கேட்குறேன். "இல்ல வந்ததுலேருந்து இந்த மாரி தான் இருக்கா" அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஏதோ பிரச்சனை போல அப்படிங்கிறாப்புல. பார்த்தா அக்கான்னு சொன்னோனே எந்திரிச்சுட்டு அவங்க அம்மா வந்து கட்டிப்பிடிச்சுட்டு வந்து அழுகுறாங்க. "என்னடி?" அப்படின்னு. அது அப்பயும் ஒண்ணும் சொல்லல. "சரி நீ எதுவும் சொல்ல வேணாம். உனக்கு சொல்லும்போது சொல்லு" அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டு இந்த அடுத்த நாள் வந்து நம்ம ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டெல்லாம் பயங்கரமா கிளீன் பண்றாப்புல. கிளீன் பண்ணிட்டு நம்ம அண்ணாமலை சாருக்கு காஃபி குடுக்க காஃபி வந்து நல்லாவே இல்ல. என்கிட்ட கண்டுபிடிச்சிடுறாப்புல ஸ்ருதியும், மனோவும், ரவியும். ஆஹா இது காஃபி வேண்டாம் அப்படின்றாங்க. நாங்க எல்லாத்தையும் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னாங்க. என்கிட்ட நான் வந்து சமைக்க போறேன்ட்டு உள்ள போக, கையெல்லாம் சுட்டுக்கிறாங்க. நம்ம என் மூத்து வர்றாப்புல வந்துட்டு, "என்ன சமையல் டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கிறியா? அப்ப மீனா வரமாட்டா அப்படிங்கிற முடிவு பண்ணிட்ட நீ. இத்தன நாள் அதெல்லாம் பண்ணல, இப்ப மட்டும் பண்ற. ஏதோ இருக்கு" அப்படிங்கிற மாரி வந்து பேசுறாப்புல. என்கிட்ட நம்ம முத்துவுக்கும், மனோஜுக்கும் வந்து பயங்கரமா விவாதம் நடக்க, சண்டை நடக்க, அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து அண்ணாமலை சார், "டேய் இருந்து சாப்பிட்டு விடுடா" அப்படிங்கிறப்பல, "வேணாம்ப்பா, இப்பயே இவன் சண்டை போடுறான். நாளைக்கு அவன் பொண்டாட்டி சமைச்சா நான் சாப்பிட்டா ஏன் சாப்பிட்டேன்னு கேட்பான். நான் ஒரு நாளைக்கு வந்து மீனா ஏன் வெளியில போனான்னு கண்டுபிடிக்க விட மாட்டேன்" அப்படிங்கிறப்ப, இந்த பக்கம் வந்து நம்ம சத்யாவும், சிந்தாமணி பொண்ணும் வந்து பேசிக்கிறாங்க. அதில வந்துட்டு என்ன ஏன் ஒரு மாரி சோகமா இருக்க? இல்லைங்க 2 அக்கா ஒரு மாரி 2 அக்கா, அதில ஒரு அக்கா வந்து அழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னு தெரியல அப்படின்னு கேட்குறாப்புல. அந்த நேரம் முத்துவும் கல்பனா, "இந்த இரு நான் பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல. இந்த மாரி "உங்க அக்கா எதுவும் சொன்னாளா?" "ஒண்ணும் சொல்லலையே" அப்படின்னு. "நான் கொஞ்சோண்டு தான் சரக்கு அடிச்சுட்டு வந்தேன். ஆனா அதுக்கெல்லாம் விட்டு விட்டு போமாட்டா. ஏன் இதுக்கு வீட்ட விட்டு போனான்னு தெரியல" அப்படிங்கிறாப்புல. ஆனா தீபாவளி போயிட்டு வந்ததுலேருந்து தான் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கா, கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. இந்த பக்கம் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வந்து மீனா வர்றாப்புல, பூ கொடுக்க வர்றாப்புல, "பூவ நீயே போட்டுருமா" அப்படிங்கிறாப்புல. பார்வதி ஆண்டி கதை சொல்றாங்க. அந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா, ராமு வந்து பொம்மைய உடைச்சுட்டான். ஆனா அவங்க அப்பாவுக்கு தெரியாம மறைச்சுட்டான். ஹோம்வொர்க் எழுதல டீச்சர்ட்ட வந்து உண்மைய சொன்னாம பூனை பரண்டிருச்சு அப்படின்னு சொல்லி கதை சொன்னா, மாட்டிக்கிட்டான் பொய் சொல்லி அப்படிங்கிறாப்புல. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மீனா.